Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா the most requested video kids frock எப்படி வந்து பண்றதுன்னு பார்க்க போறீங்க. இது வந்து 2.5 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் மெஷர்மென்ட் எடுத்து எப்படி நம்ம என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் தேவை முதற்கொண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சாலும் மறக்காம கீழ இருக்க subscribe பட்டனும் லைக் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. சோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எதிர்பார்க்கறீங்கன்னு. So இதுக்கு வந்து தேவையான மெஷர்மென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லென்த் 21 inches, ஷோல்டர் வந்து ஒரு 5 inch, ஆர்ம் ஹோல் வந்து 5 inch, அதேமாதிரி பாடிஸ் வந்து உடம்போட சுற்றளவு 20 divided by 4 பண்ணால் நமக்கு 5 inch வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பார்டர்ஸ் தனியாக பிரிக்க போகிறோம், நம்ம ஸ்கர்ட் பிரிக்க போகிறோம் தனியாக. ஸோ இதில் வந்து ஸ்கர்ட் வந்து 14 inches வந்து லென்த் எடுத்திருக்கேன், பாடிஸ் வந்து 9 inch. ஸோ ஒரு ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் தனியாக ஸ்கர்ட் தனியாக பண்ணி அதை நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதோட கேல்குலேஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த உடம்பு அளவு மட்டும் 9 inchும் கீழே இருக்க ஸ்கர்ட் வந்து 14 inchக்கும் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த சப்ட்ராக்ஷன் தான் அது. மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒரு 1.5 மீட்டரும் லைனிங் ஃபேப்ரிக் ஒரு 1.5 மீட்டரும் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து துணியை வந்து 4ஆக மடித்து போட்டு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் அந்த பார்டர்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, 8 இன்ச்சு, அந்த 8 inch பார்டர் சைடில் நம்ம கொடுக்குறோம். ஸோ 8 inch வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், அதுலேருந்து 1 inch வந்து தையலுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், சீம் அலவன்ஸ்க்காக. ஸோ டேப்பை இந்த மாதிரி வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லென்த் ஆஃப் த பாடிஸ் 9 inch நான் இதில் மார்க் பண்ணுறேன். இது ரொம்ப நாளாக கேட்டிருக்க வீடியோ, ஏற்கனவே என் சேனலில் நிறைய வந்து ஃப்ராக் வீடியோ போட்டிருக்கேன். பட் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். இந்த ஃப்ராக் வந்து உங்களோட குழந்தைங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 inch 1 inch கூட குறைய வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 3 வயசுக்கு வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ மேலேருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் நான் கொடுத்துட்டேன் ஃபார் 5 inch. இங்கேருந்து பாடியோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஓகே, பாடியோட சர்க்கம்ஃபரன்ஸ்னால் உடம்போட சுற்றளவு. இந்த உடம்போட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 20 inches ஆன் டோட்டல். அதை டிவைடட் பை 4 பண்ணுறோம். பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 5 வந்தது. அது கூட கொஞ்சம் லூஸ்க்காக ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டோட்டலாக நான் கொடுக்க போகிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 inchக்கு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ 6 + 1 inch வந்து தையலுக்காக விட்டுட்டு ஒரு 7 inchக்கு இந்த உடம்போட சுற்றளவு நான் எடுத்துக்கிறேன். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் அதே 7 inch நான் கொடுக்க போகிறேன். ஸோ பின்னாடி இதுக்கு வந்து ரோப் நான் கட்ட போகிறோம், நம்ம ஃப்ராக்கு வைக்கிறோம் இல்லையா, அதுக்காக நான் அந்த 7 inches அப்படியே நான் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஃபிட்டிங்காக வேணாம், குழந்தைங்களுக்கு ஃப்ராக்கில் கொஞ்சம் லூஸ் இருந்தால் தான் சின்ன பசங்க அதை வந்து ஈஸியாக போட்டு நம்ம கழட்ட முடியும். இது ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து நெக்லைனோட வித் கொடுத்துடலாம். நெக்லைன் வித் வந்து இதுக்கு நான் வந்து ஒரு 1.75 inches நான் இதில் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து கீழே வந்து நெக்லைனோட டெப்த் வந்து 4 inchக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரண்ட் நெக்லைன் வந்து 4 inch கொடுக்கலாம். பேக் நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 inch வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு நெக்லைனும் நீட்டாக அது மாதிரி கர்வ் பண்ணிவிட்டு இந்த பார்டர்ஸ் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 4 பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு பார்ட்டும் பேக்குக்கு வந்து ஒரு பார்ட்டும் சொல்லி 4 மடிப்பில் இந்த ஃபேப்ரிக்கை நான் லே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் கிடச்சிச்சு. இதில் ஃப்ரண்ட்டோட நெக்லைன் கட் பண்ணி எடுத்துடலாம், அதே மாதிரி பேக் நெக்லைனும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பார்டர்ஸை வந்து லைனிங்கை கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் இதே மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி 4ஆக மடித்து துணியோட மடிப்பு பகுதியில் இந்த லைனிங்கை வச்சு இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த லைனிங் அளவில் எக்ஸாக்டாக இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ பேக் பார்ட்டுக்கு வந்து நெக்லைன் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ண பிறகு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இதே மாதிரி நெக்லைன் கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஓப்பன் கொடுக்க போகிறேன். அந்த பேக் ஓப்பனுக்கு வந்து சென்டர் லைன் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நெக்லைன் வந்து கொஞ்சம் டெப்த் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தனியாகவும் கட் பண்ணி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம்.
ஓகே. ஸோ இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி துணியை 4 மடிப்பில் போட்டு இந்த ஸ்கர்ட்டோட லென்த் எடுக்க போகிறோம். அந்த ஸ்கர்ட்டோட லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து 14 இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 14 இன்ச் கூட 1 இன்ச் தையலுக்காக கீழே மடித்து தைக்க விட்டு 15 இன்ச்சஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ லென்த் வந்து 22 மைனஸ் 8 இன்ச் பாடிஸ் போனால் பேலன்ஸ் வந்து 14 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் தையல் ஆட் பண்ணி 15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே 15 இன்ச் தான் இங்கே நான் கொடுக்க போகிறேன். ஸோ உங்கள் குழந்தைங்க இதை விட கொஞ்சம் டாலாக இருக்காங்க, கொஞ்சம் குண்டாக இருக்காங்கன்னா இதிலேருந்து மெஷர்மெண்ட்லேருந்து அரைலேருந்து 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் தேவையானதை ஆட் பண்ணி நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போது அதே 15 இன்ச்சில் நான் 2 பீஸ் கட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக ஒரு லென்த்தி பீஸ், இன்னொன்று வந்து பேக் பார்ட்டுக்கும் கட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இப்போது இதோட அகலம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 44 இன்ச் இருக்கும். இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த 2 பீஸையும் வந்து இப்போ ஒரு பீஸில் வந்து நான் எப்படி இதில் பாக்ஸ் ப்ளீட் பண்ணுறது நான் காட்டுறேன். நீங்கள் பாக்ஸ் ப்ளீட் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் அதை சுருக்கி வந்து பாடிஸ் கூடயும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ பாடிஸில் வந்து நெக்லைன் எப்படி நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் தைக்கணும். யூ வந்துட்டு கீழே நம்ம லைன் வரைஞ்சாலும் இந்த லைனை தொடர்ந்து ஒரு யூ மாதிரி வந்து அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி நீங்கள் தைக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு யூ மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பாடிஸ் ரெண்டும் கம்ப்ளீட்டாக ரெடியான பிறகு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்கர்ட்டில் வந்து இதில் வந்து பாக்ஸ் ப்ளீட் கொடுக்க போகிறேன். ஸோ 1 இன்ச்சுக்கு வந்து உள் பக்கமாக மடிக்கிறீங்க. அதே மாதிரி வெளியே ஒரு 2 இன்ச் வெளியே விட்டுட்டு திரும்பி இன்னொரு பக்கம் 1 இன்ச் மடிக்கிறோம். ஸோ 1 இன்ச் உள்ளே போயிட்ட பிறகு வெளியே வந்து ஒரு மேக்ஸிமம் 2 இன்ச் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு இந்த பக்கமும் 1 இன்ச் உள்ளே தள்ளுறீங்க. ஸோ இதை தான் நம்ம பாக்ஸ் ப்ளீட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த இந்த 44 இன்ச் வைடு இருக்க ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட்டு பிஞ்ச் பண்ணி எடுத்து வச்சு ஒரு பின். ரொம்ப ஈஸி தாங்க இது பண்ணுறது. இது ரொம்ப அழகான ஒரு ஃப்ராக்கு. பாக்ஸ் ப்ளீட் பண்ணி நீங்கள் ஃப்ராக் பண்ணும்போது இன்னும் அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இது எவ்வளோ தூரம் ப்ளீட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடிஸ் அளவை வச்சு அந்த பாடிஸ்குள்ளே இந்த ப்ளீட் வந்து ஒன்றா நிற்கிற மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் பாடிஸ் வச்சுருக்கேன். அந்த பாடிஸ் கூட இது மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நான் இதை ப்ளீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பாடிஸும் இதுவும் ஈக்குவலாக வர மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது நான் காட்டுறேன். ஸோ வி கோயிங் டு ஸ்டார்ட் வித் த நெக் லைன். துணியோட ப்ரிட்டி சைடில் லைனிங் வச்சு ஃபஸ்ட்டு நெக்கை அதுக்கு மேலே கரெக்டாக 1/2 இன்ச் விட்டு நம்ம இது மேலே ஸ்டிச் பண்ணுறோம். நெக்கை ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு 2 ஆம் ஹோலையும் நம்ம தைச்சிடலாம். ஸோ நெக்கை எப்படி வளைவாக தைச்சோமோ அதேமாதிரி ஆம் ஹோல் 2 சைடும் தைச்சி முடித்த பிறகு நெக்கில் வந்து நெக்லேயும் ஆம் ஹோல்லையும் நாச்சஸ் கட் பண்ணி இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை நம்ம ராங் சைடுக்கு வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அந்த ஷோல்டரில் ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு இதை டர்ன் பண்ணுறோம். இது வந்து இன்விசிபிளாக எப்படி வந்து பாடிஸ் முடிக்கணும், ப்ரொஃபஷ்னலான மெத்தட் இது. ஸோ இந்த மாதிரி இதை டர்ன் பண்ணி எடுத்து நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூ நெக்லைனும் சரி அந்த ஆம் ஹோல் கர்வும் அழகாக உங்களுக்கு நீட்டாக சீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம பேக்கும் ரெடி பண்ண போகிறோம். பேக்கும் பார்த்திங்கன்னா மேலேருந்து இதே மாதிரி யூ தைச்சி விட்டு அந்த சென்டர் பாயிண்ட் வரும்போது அங்கேருந்து கீழே கொண்டு வரும். கீழே கொண்டு வந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி திரும்பி நம்ம அதை மேலே போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து பேக் நெக் லைன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்லைன் மட்டும்தான் நீங்கள் டர்ன் பண்ணணும், ஒன்று வந்து டர்ன் பண்ணக்கூடாது. இதில் நான் ஃப்ரண்ட் பார்ட்டை கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிட்டேன். ஆனால் பேக் பார்ட்டை டர்ன் பண்ணாமல் வச்சு உள்ளே வந்து இன்விசிபிளாக ஷோல்டரை எப்படி ஜாயின் பண்ணுறது தான் இதில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி வந்து நாச்சஸ் கட் பண்ணிவிடுங்க. நாச்சஸ் கட் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே தைச்சி வச்சுருந்த அந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இந்த ஷோல்டருக்குள்ளே விட்டு தைச்சி நம்ம திருப்ப போகிறோம்.
ஓகே. ஸோ நெக் லைனுக்கும் இதே மாதிரி நாச்சஸ் கட் பண்ணி ஏற்கனவே தைச்சி வச்சுருந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வைக்கணும். ஓகே. ஸோ இந்த ஆர்ம் ஹோல்குள்ளே அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த ஷோல்டரும் ஈவனாக மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க. அதேமாதிரி ஆர்ம் ஹோலும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு 2 நல்ல பக்கமும் ஒன்றா வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஷோல்டர் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப ப்ரொஃபஷ்னலான மெத்தட் ஃபார் ஃபினிஷிங் த ஃப்ராக். மோஸ்ட்லி வந்து கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தையலும் வெளியே தெரியாமல் தான் கம்ப்ளீட் சோயிங்கும் இருக்கும். அப்போ தான் அவங்களால ஈஸியாக எந்த ஒரு இரிட்டேஷனும் இல்லாமல் வேர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் ஷோல்டரை ஜாயின் பண்ணி முடித்த பிறகு நான் இந்த ப்ளீட் பண்ண அந்த ஸ்கர்ட்டை வந்து இது கூட ஜாயின் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும், எந்த ஒரு சீம் அலவன்ஸுமே வெளியே உங்களுக்கு தெரியாமல் நீட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு பாடிஸ் வந்து நல்லா நீட்டாக சீட் ஆகிடும். இப்போ ஏற்கனவே அந்த ப்ளீட் பண்ணி வச்சுருந்த ஸ்கர்ட்டை இப்போ இந்த பாடிஸ் கூட ஜாயின் பண்ணுறேன். ஓகே. இந்த ப்ளீட்டை வந்து ஒரு தையல் போட்டு நான் இப்படி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ துணியோட ப்ரிட்டி சைடும் இந்த பாடிஸோட ப்ரிட்டி சைடும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுறோம். ஸோ நம்ம ப்ளீட்டிங் பின் பண்ண இல்லையா, அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு ஏற்கனவே வச்சுருக்கேன். ஸோ தைக்க நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சைடில் நம்ம அந்த பின்னாடி பேக் ரோப் கொடுக்குறோம் இல்லையா, அது நீங்கள் வேணால் நீங்கள் அதை கொடுக்கலாம். லென்த் ஒரு 20 இன்ச்சுக்கு எடுத்துக்கங்க, அகலம் ஒரு 5 இன்ச்சுக்கு தைச்சு அந்த பேக் பார்ட் ரோப்பை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கர்ட்டோட மிட் பாயிண்ட்டும் பாடிஸோட மிட் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. ஸோ எக்ஸஸாக ஒரு அரைலேருந்து 1 இன்ச் வந்து வெளியே வந்ததுன்னா நோ இஷ்யூஸ். தைச்சு முடித்த பிறகு கொஞ்சமாக இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபேப்ரிக் வெளியே இருக்காத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு ஓப்பன் பண்ணி காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக அழகாக வந்திருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த வந்து கீழே வந்து டவுன் ஃபோல்ட் பண்ணிடலாம். 2 மடிப்பை மடித்து கீழே அந்த ராயேஜ் இருக்கும் இல்லையா, ஸ்கர்ட்டோட ராயேஜை தைச்சு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது இது காட்டன்னால் உங்களுக்கு கீழே அழகாக டபுள் ஃபோல்ட் பண்ண முடியும், ஈஸியாகவும் அழகாகவும் வந்துடும். ஸோ முதல் முறை ஃப்ராக் தைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு காட்டன் ஃபேப்ரிக்கில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடும். இப்போ சைஸை ஜாயின் பண்ணணும், நம்ம ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் லைக் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரிய வரும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸில் நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ராக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த போ ஒன்று ரெடி பண்ணி இந்த சைடில் வச்சுருக்கேன். ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக வெறும் பாக்ஸ் ப்ளீட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எண்ட் ரிசல்ட்டை நீங்களே என் பொண்ணு வேர் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.